தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கீழ்ப்படிதல் பழியை விட சிறந்தது என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கின்றோம். நற்செய்தியில் ஏன் உம்முடைய சீடர்கள் நோன்பு இருப்பதில்லை என்பதற்கு மன விருந்தினர்கள் இருக்கும்போது துக்கம் கொண்டாட முடியுமா என்ற ஒரு கேள்வியின் வழியாக ஆண்டவருக்கு உகந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும், அன்பு செயல்களை நாம் செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு சிந்தனையையும் பார்க்கின்றோம். எனவே நம்முடைய வாழ்விலே நாம் செய்கின்ற எல்லா செயல்களுமே ஆண்டவருக்கு உகந்ததாக, அவருக்கு பிரியமானதாக இருக்கிறதா என்பதை நாம் மனதில் கொண்டு அதற்கேற்ற செயல்களை செய்வதற்கான அருளை இந்த முறையில் நாம் கேட்போம். இன்றைய திருப்பலியானது மறைமாவட்ட ஆயர் ஆரோக்கியராஜ் அவர்களுடைய கருத்துக்களுக்காக இவ்வழியை நாம் ஒப்புக் கொடுத்து செல்கிறோம். வழியின் தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும்போது நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் இறைவன் நம்மிடம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. மக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாள்களில் உமது அமைதியை அளித்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம், கீழ்ப்படிதலே பலிகளை விட சிறந்தது. சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் சாமுவேல் சவுலை நோக்கி, நிறுத்தும், இன்றிரவு ஆண்டவர் எனக்கு கூறியவற்றை உமக்கு சொல்லுகிறேன் என சவுல் சொல்லுங்கள் என்றார். சாமுவேல் கூறியது, நீர் உமது பார்வைக்கு சிறியவராய் இருந்த போதல்லவா இஸ்ரேல் குலங்களுக்கு தலைவரானீர். ஆண்டவரும் உம்மை இஸ்ரேலின் அரசராக திருப்பொழிவு செய்தார். ஆண்டவர் உமக்கு வழிகாட்டி, நீ சென்று அந்த பாவிகளான அமலேக்கியரை அழித்து விட்டு வா, இறுதிகளை குறித்து அவர்களை ஒழித்து விடு என்று சொன்னார். அப்படி இருக்க நீர் ஏன் ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை? கொள்ளைப்பொருள் மீது பாய்ந்து ஆண்டவரின் பார்வையில் தீயெனப்பட்டதை செய்தேன். அதற்கு சவுல் சாமுவேலை நோக்கி, ஆண்டவர் குரலுக்கு நான் செவி கொடுத்தேன், அவர் காட்டிய வழியிலும் சென்றேன்.
அமாலேக்கியரின் மன்னன் ஆகாவை கொண்டு வந்தேன், ஆனால் அமலேக்கியரை அழித்து விட்டேன். ஆனால் வீரர்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு சிறுகாலில் பழி செலுத்திட தடை செய்யப்பட்ட கொள்ளை பொருள் என்று சிறந்த ஆடுகளையும் மாடுகளையும் கொண்டு வந்தனர் என்றார். அப்போது சாமுவேல் கூறியது, ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எரிபலிகள், பிற பலிகள் செலுத்துவதா, அவரது குரலுக்கு கீழ்ப்படிவதா? கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது, கீழ்ப்படிதல் ஆட்டுக்கிடாய்களின் உழைப்பை விட மேலானது. கலகம் சூனியத்திற்கு நிகரான பாவம், முரட்டுத்தனம் சிலை வழிபாட்டுக்கு ஒப்பான குற்றம். நீர் ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்து அவரும் உம்மை அரச பதவியிலிருந்து நீக்கிவிட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. நீங்கள் சொல்ல வேண்டிய பதில்களை தம் வழியை செம்மைப்படுத்துவோர் எனது மீட்பை கண்டடைவர். நீங்கள் கொண்டு வரும் பிழைகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிவழிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டை கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. பல்லவி, என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கையை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறையை விடுக்கின்றீர்கள், என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகிறீர்கள். பல்லவி, இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்ததும் நான் மௌனமாக இருந்தேன். நானும் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர், தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளால் நான் அரும மீட்பை கண்டடைவர். பல்லவி, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வாழ்க்கை எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 18 முதல் 22 வரை. அக்காலத்தில் யோவானுடைய சீடரும் பரிசேயரும் நோன்பு இருந்து வந்தனர். சிலர் இயேசுவிடம், யோவானுடைய சீடர்களும் பரிசேயருடைய சீடர்களும் நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகள் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் நோன்பு இருக்க முடியுமா? மணமகள் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நோன்பு இருக்க முடியாது. ஆனால் மணமகள் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களிடம் நோன்பு இருப்பார்கள். எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் அந்த புதிய துணி பழையதிலிருந்து கிழியும், கிழிசலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் மது தோற்பைகளை வெடிக்க செய்யும், மதுவும் தோற்பைகளும் பாழாகும். புதிய மது புது தோற்பைகளுக்கே ஏற்றது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே,
ஒரு தந்தை தன்னுடைய மகன் புகைப்பிடிக்கிறான் என்பதை அறிந்தவராக அவனிடம் புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு கேடு, அது நல்ல பழக்கம் கிடையாது, அந்த பழக்கத்தை முளையிலே நீ கீழே எறிந்துவிடு, அதை செய்யக்கூடாது என்று கண்டிப்பாக அவனுக்கு அறிவுரை கூறினார். ஆனால் நான் செய்கிறேன் அப்பா என்று சொல்லிவிட்டு அவன் நண்பர்களோடு வெளியே போகும்போது ஆங்காங்கே இருக்கும்போது அவன் புகைப்பிடித்தல் தொடர்ந்து அவன் செய்து கொண்டே இருந்தான். அந்த பழக்கம் அவனிடம் கூடி வரவே அவன் வீட்டிலும் அவ்வப்போது வீட்டிற்கு வெளியே இருக்கின்ற அந்த மரத்துக்கு மறைவாக சென்று அவன் புகையை பிடிப்பது வழக்கமாக இருந்தது. ஒரு நாள் தந்தை அதை நேரடியாக பார்த்து விட்டார். தன்னுடைய மகன் இப்படி ஆகிவிட்டானே என அவரிடம் எதுவும் அவர் பேசவில்லை. ஆனால் அடுத்த நாள் அந்த ஊரிலே நடந்த அந்த ஓட்ட போட்டியிலே அவன் பங்கு பெற்று வெற்றி பெற்று பரிசுகள் வாங்கி வந்து தன்னுடைய வீட்டில் தந்தையிடம் நான் முதல் பரிசு வாங்கி இருக்கிறேன் என்று மகிழ்ச்சியோடு சொன்னான். ஆனால் அந்த தந்தை அதை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. அருகில் இருந்தவர் ஏன் உன் மகனிடம் எதுவும் பேசவில்லை என கேட்டபோது அவனுக்கு கீழ்ப்படிதல் இல்லை, இந்த திறமை இருந்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லிவிட்டு அவர் சென்றாராம். அன்பார்ந்தவர்களே, கீழ்ப்படிதல் பழியை விட சிறந்தது என்பதை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரேல் மக்களை வழிநடத்துகின்றார். அவர்களுக்கு முதல் அரசராக சவுலை ஏற்படுத்தி சவுல் வழியாக அந்த மக்களுக்கான எல்லா நல்லதும் செய்கின்றார். சுற்றியிருந்த பெலிஸ்தியர்கள், அமலேக்கியர்கள் இவர்களுக்கான ஒரு பிரச்சனையாக அவர்களுக்கான ஒரு தொல்லைகள் கொடுத்து வந்த போது அவர்களோடு போரிட்டு அவர்களை வெற்றி கொள்வதற்கான வழிவகைகளையும் ஆண்டவராகிய கடவுள் சாமுவேல் வழியாக சவுல் மன்னருக்கு அதை வெளிப்படுத்துகின்றார். எனவே அமலேக்கியர்களை போரில் முழுவதுமாக அழித்துவிட வேண்டும் என்று ஆண்டவராகிய கடவுளுடைய வாக்கு அவருக்கு அருள் சொல்லப்படுகின்றது. ஆனால் போரிலே அவர் அந்த கொள்ளை பொருளை எடுத்து வந்து அதை பயன்படுத்துகின்றார்கள். எனவே அது கடவுளுக்கு கீழ்ப்படியாத செயலாக இருப்பதனால் சாமுவேல் அவரிடம் வந்து கீழ்ப்படிதல் பழியை விட சிறந்தது, ஏனெனில் நீ கடவுளுக்கு பிடித்த மற்ற வழிபொருட்களோ வேறு ஏதோ நீ செய்வதை காட்டிலும் அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதுதான் கடவுள் எதிர்பார்க்கின்றார் என்ற அந்த கருத்தை அங்கே முன்வைப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே வாழ்ந்தவர்களே, நம்முடைய வாழ்விலும் பல நேரங்களில் நாமும் இப்படிதான் கடவுளுக்கு கீழ்ப்படிவதை காட்டிலும் நமக்கு எது வசதியோ அல்லது எது நமக்கு சௌகரியமாக இருக்கிறதோ அதை செய்வதிலே நாம் பல நேரங்களில் ஆர்வமாக இருக்கின்றோம். ஆனாலும் கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கடவுள் நமக்கு முன்வைக்கின்ற அவருடைய அந்த அன்பு பாதையில் நாம் தொடர்ந்து வழிநடக்க வேண்டும் என்பதே மிக முக்கியமானது. நோன்பு இருக்கவில்லை என்று ஆண்டவர் இயேசுவிடம் கேட்கின்ற பொழுது அங்கே நோன்பை காட்டிலும் ஆண்டவரோடு உடன் இருந்து அவரிடமிருந்து நிறைய நல்ல பண்புகளை நல்ல விழுமியங்களை நாம் கற்று அதை செயல்படுத்துவதுதான் அங்கே மிக முக்கியமானது என்பதை ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியில் கூறுகின்றார். ஏனெனில் பரிசேயர்களுடைய சீடர்களும் யோவானுடைய சீடர்களும் நோன்பு இருந்தார்கள். ஆனால் அந்த நோன்பு என்பது உண்மையிலே அது எந்த நோக்கத்திற்காக தொடங்கப்பட்டதோ, ஒரு மனமாற்றத்திற்காக அல்லது இன்னும் கடவுளோடு ஒரு நெருக்கமாவதற்காக என்ற அந்த நிலையிலிருந்து அது மாறி அது ஒரு சடங்காக, அது ஒரு மரபாக, இதை செய்தாலே போதும், இதை செய்கிறவர்கள் கடவுளுக்கு மிக பிடித்தமானவர்கள், இதை செய்திருக்கிறவர்கள் தான் மிக முக்கியமானவர்கள் என அப்படிப்பட்ட அந்த ஒரு சூழல் அங்கே இருப்பதை அறிந்த இயேசு நாம் நோன்பு இருப்பதை காட்டிலும் ஆண்டவருக்கு பிடித்தமான அந்த வழியில் செல்வதே சிறந்தது, இன்னும் சொல்ல போனால் ஆண்டவருக்கு கீழ்ப்படிதலே சிறந்தது என்ற அந்த ஒரு கருத்தை முன்வைத்து அங்கே அவர்களுக்கு கற்பிப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்வில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் அது ஆண்டவருக்கு உகந்ததாக, அவருக்கு பிரியமானதாக இருக்கிறதா என்பதை உணர்ந்து அப்படிப்பட்ட அந்த செயல்களை முன்னெடுப்பதற்கான அருளை இந்த வழியில் நாம் தொடர்ந்து கேட்போம். ஆமென்.
சொல்லாதபடி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இவ்வழி நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்று எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் விளைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என் ஆண்டவரிடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவிழமானீர். ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையை வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதிக்க செய்தார். எனவே அவர் அனைத்துக்கு மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படையின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உடன்பணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருதை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று வருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் சத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். புத்திரமளின்று உமக்கு ஊழியவரை தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகிற்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருந்தோம். உயர்த்திலும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றார்கள். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராக இருந்தோர், எங்கள் பாதுகாவலர் புனித சந்தியாகர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவர்கள் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும்
ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் தெரிவிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடைபிடித்த நல்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிடத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்திருந்தீரா. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். எங்கள் மனதிற்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் இதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்தில் பங்கு கொள்ள அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். நம்மை பாவங்களை வாங்கி ஆமென்.
வாழ்வை புதுப்பித்தலின் அடையாளமான இப்பணி உமது உத்தரவுடத்திற்கு ஏற்ப அமைவதாக. இப்பணிக்கான நிதி ஆதாரம் உள்ளிட்ட அனைத்து தேவைகளையும் நீரே எங்களுக்கு நிறைவேற்றி தந்தருள்வீராக. இத்திருப்பணிக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களால் இயன்ற அளவுக்கு ஒரு உதவி செய்வதற்கான நல்மனதையும் தாராள அனுகூலத்தையும் தாரும். இப்பணியில் பங்கேற்கும் அனைவரும் உமது பேரன்பையும் உட அமைதியையும் பெற்று மகிழ்வார்களாக. புனித ஆரோக்கிய அணையின் அழுக்காவலும் புனித சந்தியாவுக்கு பரிந்து பேசுதலும் எமக்கு என்றும் கிடைப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணகம் உணவால் இறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவருக்கும் ஆசி அளிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவே